வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் தொழுகையை வெகுமதியாக பெற்றுத்தந்த மேராஜுடைய தினத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நமக்கு நசீபாக ஆக்கியிருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் மேராஜ் சம்பந்தப்பட்ட செய்திகளை கூறுவதற்காக வேண்டி தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபையினுடைய துணைத் தலைவரும் எங்களை போன்ற உலமாக்களுக்கு வழிகாட்டியாகவும் திகழக்கூடிய இம்மண்ணினுடைய மைந்தர் கண்ணியத்துக்குரிய ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லாஹி வஸல்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில் முஸ்தஃபா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅவ்ஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. ஆமன்னா பில்லாஹி ஸல்லல்லாஹு மௌலானா அலைஹி வஸல்லம். கண்ணியம் மரியாதை நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இருவரனாதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அருமையான உம்மத்தோர்களே, அல்லாஹ்வின் நல்லருளும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாஅத்தும் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டுமாக. இறைவனின் இல்லமாம் புனித கஅபா ஷரீஃபையும் இறை தூதரின் பூங்கவா புனித ரௌலா ஷரீஃபையும் திரும்பவும் திரும்பவும் தரிசிக்கும் பாக்கியத்தை வல்லரஹ்மான் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான பெரியோர்களே, சிறப்பான ரஜபு மாதத்தினுடைய பிறை 27 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே நடந்த ஒரு திருப்பு முனையாக நடந்த மேராஜ் பயணம் என்கிற வரலாற்றுடைய நினைவு தினமாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய 52வது வயதிலே இந்த நிகழ்ச்சி நடந்தேறியது. மக்காவை விட்டுவிட்டு மதீனாவிற்கு செல்ல போகிறார்கள். அதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நடந்ததற்கான காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் அழகாக சொல்லுவார்கள். அடுக்கடுக்கான ஒரு சோதனையான சோகமான ஒரு சூழ்நிலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. மிக கடுமையான சோதனைகளின் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நேரில் அழைத்து ஆறுதல் படுத்த விரும்பினார். குர்ஆன் ஷரீஃபில் உள்ள சின்னஞ்சிறிய அத்தியாயமாகிய அலம் நஷ்ரஹ் சூராவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதன் பின்னால் பல நன்மைகளும் பல சந்தோஷங்களும் பல மகிழ்ச்சியும் இருக்கும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை. அது 2 முறை திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்கிறான், இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டங்களும் சிரமங்களும் சோதனைகளும் வரும்போது தற்காலிகமானதுதான் என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். நேற்று இல்லை, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது, நாளைக்கு விலகிவிடும். எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்களாக இருந்தாலும் அது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது என்று நாம் மனசிலே உறுதி கொண்டால் துவண்டு விடாமல் தைரியமாக இருக்கும்.
எந்த மனிதனும் நிரந்தரமான சோகத்திலே துக்கத்திலேயும் இருந்து விட முடியாது, நிரந்தரமான மகிழ்ச்சி சந்தோஷத்திலையும் வாழ்ந்து விட முடியாது. வாழ்நாளெல்லாம் துக்கமும் சோகமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பீடித்திருந்தால் அவனால் வாழ முடியாது. வாழ்க்கையை குடித்துக் கொள்ளலாம் என்று நினைப்பான். அதே மாதிரி துக்கம் சோகம் இல்லாமல் சந்தோஷத்திலேயே மூழ்கி இருப்பவனையும் உலகத்தில் எப்ப காண முடியாது. இரண்டும் மாறி மாறி வருவதுதான் மனித வாழ்க்கை. கஷ்டமும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் சோகமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பை உண்டாகும். அதனால் அல்லாஹ் சங்கடம் நிறைந்த சோகம் நிறைந்த ஒரு சூழ்நிலையை அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த மாதிரியான சூழ்நிலை அவர்களுக்கு உருவானது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரெண்டு விதமான பாதுகாப்பை அல்லாஹ் கொடுத்திருந்தார். எதிரிகள் சூழ்ந்திருந்த சூழ்நிலையில் ரெண்டு விதமான பாதுகாப்பு. குடும்பத்து அளவிலே சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே செல்வாக்கு மிக்கவராக இருந்தவர் ஹஜ்ரத் அபூ தாலிப். அவர்கள் குடும்ப அளவிலேயும் ஊர் அளவிலேயும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருந்தார்கள். அவரை தாண்டி பெருமானாரை நெருங்க முடியாது. அப்படியான ஒரு பாதுகாப்பை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். தைரியமாக தன்னுடைய பிரச்சாரத்தை செய்வதற்கு வசதியாக இருந்தது. யாராவது பெருமானாரை நெருங்க வேண்டும், அவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவருடைய குடும்பத்தில் உள்ள பெரிய மனிதர்கள் நினைப்போரும், நெருங்கினால் இவர் நம்மை சும்மா விட மாட்டார் என்பதை பயந்து ஒதுக்கி விடுவார்கள். இப்படி ஒரு பாதுகாப்பு. இன்னொரு வகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கு பொருளாதார வசதிகள் தேவைப்பட்டது. அப்போது வெளியிலே பொருளாதார உதவிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பெருமானாருடைய மூத்த முதல் மனைவி. இந்த ரெண்டு பேருமே ஒரே வருஷத்துல அடுத்தடுத்து மூத்தானாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கபலமாக உறுதுணையாக இருந்த அபூ தாலிப் அவர்களும் வஃபாத்தானார்கள். நாயகத்திற்கு எல்லா வகையிலும் பொருளாதார பின்புலமாக இருந்த செல்வச்சியமாட்டி அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் வஃபாத்தானார்கள். இது அடிமேல் அடி அவர்களுக்கு விருந்தமாக ஆயிற்று. அதையடுத்து இன்னொரு பெரிய சோதனை. அந்த வருடத்தில் தான் அவர்கள் தாய்ப நகரத்திற்கு பிரச்சாரம் செய்து போகிறார்கள். அந்த ஊர் மக்கள் எவ்வளவு அவர்களை சொல்லை கொடுத்து துன்பங்களை கொடுத்து அனுப்பினார்கள் என்பது வரலாறு நமக்கு தெரியும். இளைஞர்களை ஏற்றி கல்லால் இருந்து விரட்டக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு மோசமான எதிர்ப்பொங்கை இருந்தது. மனம் உடைந்து வரக்கூடிய அளவுக்கு அந்த ஊர் மக்கள் அவர்களை விரட்டினார்கள். இப்படி அடுக்கடுக்கான சோதனைகள், அடுக்கடுக்கான கஷ்டங்கள். பெரிய தந்தையினுடைய மரணம், அவருடைய மூத்த முதல் மனைவி கதீஜாவினுடைய வஃபாத்து, தாய்குமான அந்த மக்கள் கொடுத்த தொல்லைகள், இப்படி ஒரே வருடத்திலே அவர்களுக்கு அடுத்தடுத்த சோதனைகள். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஜபு மாதம் 27 அன்று மேலாஜி பயணத்தினுடைய இந்த வாய்ப்பினை பெறுகின்றான். அவர்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு, தைரியப்படுத்துவதற்கு, ஆறுதல் படுத்துவதற்காக ஏற்பட்ட நிகழ்ச்சி என்ற வரலாற்றாக சொல்லியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சகோதரி, ஒன்றுவிட்ட சகோதரி, பெரியத்தா மகள் உம்மு ஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய அழைப்பு வந்தது. ஏன் எதற்கு என்றெல்லாம் கேட்கவில்லை. கூப்பிடுகிறார், புறப்பட்டார்கள். வீட்டிலிருந்து காபத்துல்லாவுக்கு அழைத்து செல்லப்பட்டது. காபத்துல்லாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மின் பயணத்திற்கான ஆயத்த பணி செய்வதற்காக வேண்டி அதற்குரிய பலத்தையும் அதற்குரிய தைரியத்தையும் உருவாக்குவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே அவர்களுக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. நாமெல்லாம் சுப்ஹான போதை ஓதும் போது அந்த வாசகங்களை சொல்லி காட்டுவார்கள். மேராஜ் பயணத்துடைய வரலாற்று இம்மாயி ஸம்ஸம கான நஸ்ரு சுதூரிஹி
வலிசம்சம ஷரஃபுல் கஸீம் பிஹுஸ்னதி. சுப்ஹானல்லாஹ். அந்த வரியை படிக்கும் போது நமக்கு மேலான கணக்குடைய வரலாறு நினைவுக்கு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதயத்தை பிளந்து ஈமானை வலுப்படுத்தி அவர்களுக்கு விண்ணுலக பயணத்திற்கான பலத்தை அவர்களுக்கு ஊட்டப்பட்டது. அங்கிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் என்கிற வாகனத்தின் மூலமாக புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், இன்றைய பாலஸ்தீனத்திலே ஜெருசலத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸா பள்ளிவாசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.5 ஆண்டு காலங்கள் அந்த பள்ளிவாசலை முன்னோக்கி தொழுகையை நடத்தினார்கள். இஸ்லாமியர்களுடைய முதல் கிபிலாவாக இருந்தது. அதன் பிறகுதான் காபத்துல்லாஹ் பக்கம் திருப்புமாறு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார். அந்த பைத்துல் முகத்தஸுக்கு அவர்கள் புராக் என்கிற வாகனத்தின் மூலம் அழைத்து செல்லப்பட்டார்கள். கற்பனையாக புராக் என்ற வாகனத்தை பற்றி போட்டோக்களிலே படங்களில் வரைந்திருப்பார்கள். நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட வேகம் நிறைந்த ஒரு வாகனம். வாகனத்துடைய வேகத்தை பொறுத்து தானே புராக் என்பதற்கு மின்னல் வேக வாகனம் என்று சொல்லுவார்கள் அரபி மொழியில். குதிரை வேகம் என்று சொல்வார்கள் ஹார்ஸ் பவர் என்று. விமானத்தினுடைய வேகம் நமக்கு தெரியும், கட்டை வண்டிகளுடைய வேகமும் தெரியும். புராக் வாகனத்தினுடைய வேகம். அந்த வாகனத்தின் மூலமாக அவர்கள் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லப்படுகிறார். முதல் பயணம் புராக் வாகனத்தின் மூலமாக தான் நடந்தது. பைத்துல் முகத்தஸ் வரை தரை மார்க்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார். வரலாற்றை மட்டும் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அங்கே நபிமார்களுடைய அருவாக்குகள் கொண்டு இருந்தது. நபிமார்களுடைய அருவாக்குகள், அவருடைய ஆன்மாக்கள் கொண்டு இருந்தது. அந்த நபிமார்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுகை நடத்தினார்கள் இமாமாக. அதையும் சொல்லி காட்டுவார்கள். فَقَدَّمَتْ كَجَمِيعُ الْأَنْبِيَاءِ بِهَا وَرُسُلِ تَقْدِيمَ مَكْتُوبٍ عَلَى قَدَمِ. நபிமார்கள் ரசூல்மார்கள் குழுவில் இருக்கக்கூடிய அந்த குழுவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்படுத்தி தொழுகை நடத்த உத்தரவிட்டார்கள். அந்த மாதிரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் அவர்கள் இமாமாக நின்று எல்லா நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் தொழுகை நடத்திய பிறகு மேராஜ் பயணத்துக்காக ஆயத்தமாகிறார். மேராஜ் என்ற வார்த்தையை இஸ்லாமியர்கள் குழந்தைகளுக்கு பேராக வைப்பதற்கெல்லாம் பயன்படுத்திக் கொள்வார்கள். மேராஜ் இஸ்லாம், மேராஜ் பேரம் என்றெல்லாம். மேராஜ் என்ற அரபி வார்த்தைக்கு ஏணிப்படி என்பது பொருள். ஏணிப்படி என்பதுதான் பொருள். நாம் நினைக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய கற்பனைகளாக பார்க்கக்கூடிய ஏணிப்படி அல்ல, அப்படியான ஒரு ஆன்மீகமான ஒரு ஏணிப்படி. அதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து அழைத்து செல்லப்படுவதற்கு ஆயத்தமாகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலாயிகமார்கள் புடைசூழ அவர்களுக்கு 2 பாத்திரங்களிலே 2 பானங்கள் கொடுக்கப்பட்டது. 2மே நிலையாக இருந்தது. ஒன்றை வலது பக்கமாக உள்ள ஒன்றை தேர்வு செய்து பருகினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், "உதீத இலல் ஃபித்ரா", சரியான பாதையில் இருந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். ஒன்றிலே மதுவும் மற்றொன்றிலே பாலும் இருந்தது. 2ம் ஒரே நிறத்திலானவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்கு ஆயத்த பணியாக அவ்வாறு செய்யப்பட்டது. அங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸிலிருந்து மிஹராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஏணிப்படையின் மூலமாக அழைத்து செல்லப்படுகிறார். நமக்கெல்லாம் தெரியும், மனிதனுடைய சக்தி, மனிதனுடைய ஆற்றல் என்பது ஆக்சிஜன் நிரம்பி இருக்கக்கூடிய, பிராணவாயு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த புவி மட்டத்தோடு சரி. அதற்கு மேலே அவன் செல்ல முடியாது. எதுவரை இவனால் சுவாசிக்க முடியுமோ அதுவரை தான் பயணம் செய்ய முடியும். சுவாசிக்க முடியாத பகுதிக்கு பயணம் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தட்டு வானங்களையும் கடந்து அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியிலே முன்னால் வாழ்ந்து மறைந்த நபிமார்களுடைய தரிசனம் எல்லாம் கிடைக்கிறது. ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வானத்திலே அவர்கள்
அவர்களுக்கு காட்சி தருகிறார்கள். அந்த மாதிரி அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே நாம் குர்ஆனுடைய வசனத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரத்துல் இஸ்ரா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா எப்படி துவங்குகிறார்? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. மூணு வார்த்தை இதுல வருது. சுப்ஹான என்ற ஒரு வார்த்தை, அஸ்ரா என்ற ஒரு வார்த்தை, அப்திஹி என்ற ஒரு வார்த்தை. மூணு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. சுப்ஹான சுப்ஹான சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தை இருக்கிறது. ஆச்சரியமான விஷயங்கள், திடுகுறாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அதிசயமான விஷயங்கள், இதுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். அதான் பயன்படுத்துறோம். அதிர்ச்சியான விஷயத்தை நம்ம பார்க்கும்போது, ஆச்சரியமான விஷயத்தை பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த வசனத்தை துவங்குகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. என்ன அர்த்தம்னா, இயற்கைக்கு மாற்றமாக நம்முடைய கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வகையிலே, சாமானிய மனிதர்களுக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட வகையிலே நடந்த நிகழ்வு இது. அதிசயத்திற்கு ஆச்சரியமான அபூர்வமான முஜிசாக்களிலே அற்புதமான முஜிசா, அற்புதம் இது என்பதை காட்டக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வாக்கியத்தை பயன்படுத்தி துவங்குகிறான். சுப்ஹானல்லதி அஸ்ரா. இரண்டாவது வருகிறது அஸ்ரா என்ற ஒரு வார்த்தை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அஸ்ரா என்பதற்கு இரவிலே அழைத்து சென்றான் என்பது பொருள். இரவிலே அழைத்து சென்றான் என்பது பொருள். ஒரு சின்ன பையன் நான் இமயமலையில ஏறினேன் என்று சொன்னா நம்ப மாட்டோம். இவன் எப்படி குடிய இமயமலையில ஏறிப்பாய்? ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, அவங்க பெரியவங்க சொல்றாங்கன்னா அந்த பையனை இமயமலைக்கு அழைச்சிட்டு போனேன் அப்படின்னு சொன்னா நம்பலாம். சரி, பெரியவங்க யாரும் சின்ன பையனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி யாராலும் முடியாத ஒரு பயணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்றால், அந்த பயணத்துக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கக்கூடிய வாசகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக செல்லவில்லை, அல்லாஹ் அழைத்து சென்றான். அஸ்ரா அழைத்து சென்றான். அது சாத்தியம்தான். சர்வ பல்லவி படைத்த அல்லாஹ் அவர்களை அழைத்து சென்றான் என்பது சாத்தியம்தான். அந்த வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். அடுத்தது அப்திஹி என்ற வார்த்தையிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு ரகசியத்தை பொதித்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டது ஏதோ கனவின் மூலமாக அல்ல. கனவுல யார் வேணாலும் எங்க வேணாலும் போயிடுவாங்க. அமெரிக்காவுக்கு போன மாதிரி கனவு காணலாம், லண்டனுக்கு போன மாதிரி கனவு காணலாம், துபாயில போயிட்டு அப்படியே உலாவிட்டு இருக்கிற மாதிரி கனவு காணலாம். இதெல்லாம் சாத்தியம்தான். கனவுல போயிட்டு வர பெரிய அதிசயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடலோடும் உயிரோடும் மனிதனாகவே சென்று வந்தார்கள் என்பதுதான் அதிசயம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அப்தி என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார். அடியார்களே, நல்லடியார்களே என்று சொல்றமே அப்தி என்ற வார்த்தைக்கு, அடியார்கள் சொன்னா உயிருக்கு மட்டும் சொல்றதில்ல, உடலுக்கு மட்டும் சொல்றதில்ல, ரெண்டும் சேர்ந்ததுதான். உயிருள்ள மனிதனுக்கு தான் அப்தி என்று சொல்றது. அந்த முறையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்த நிலையிலே, கனவிலே அல்ல, விழித்த நிலையிலே, நனவனுடைய நிலையிலே, மனிதனாகவே ஆன்மாவுடைய உயிரோடு உடலோடு அழைத்து சென்றார் என்பதுதான் வாக்கியத்தினுடைய பொருள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவ்வாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வானவர்கள் புடைசூழ 7 வானங்களை கடந்து அழைத்து செல்கிறார். முதலாவது வாகனம் புராக், இரண்டாவது வாகனம் மிஅராஜ், மூன்றாவது வாகனம் சித்ரத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வானங்களை கடந்து அதற்கு மேலா வானவர்கள் கூட செல்ல முடியாது. அதற்கு மேலே அஜ்னிஹத்துல் மலாயிகா, மலக்குமார்களுடைய இறகுகளின் மூலமாக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறார். இங்கே குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவ்வாறு அழைத்து அல்லாஹ் என்ன செய்தான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன மாத்திரத்திலே நம்ம தொழுகையில் ஓதுகிற ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து இதைத்தான் காணிக்கையாக செலுத்துகிறார். ஒருவர் பார்க்க மாத்திரத்தில் சலாம் சொல்லிக் கொள்வது இல்லையா? அந்த மாதிரி அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து, என்னுடைய காணிக்கைகள் அனைத்தும் என்னுடைய அல்லாஹ்வுக்கே உரித்தாகும் என்று ஓதுகிறார்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். பதில் சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய சலாமும் சாந்தியும் எங்கள் மீது உண்டாகட்டும், நல்லடியார்களாக உள்ள எல்லோரும் மீது உண்டாகட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறார். இதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தியை சொல்லுகிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? அல்லாஹ் சொல்லுகிறார், ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா, மா கதபல் ஃபுஆது மா ரஆ. அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொன்னான். இப்படித்தான் வரும். அறிவிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அறிவித்தான். அது என்னென்ன விஷயங்களை அறிவித்தான் என்பதை பற்றி வியாக்கியானிகள் பல வசனங்களை மேற்கோள் காட்டி விளக்கம் தருகிறார்கள். அது வேறு விஷயம். அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கியம் ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. அல்லாஹ் எதையெல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று நினைத்தானோ, தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அதையெல்லாம் தெரிவித்தான். அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், மா கதபல் ஃபுஆது மா ரஆ. எந்த உள்ளமும், எந்த மனிதனுடைய கல்வும் உள்ளமும் தான் கண்டதை பற்றி பொய் சொல்லார். நாம் பொய் சொல்லும். நான் பார்த்ததை பார்க்கவில்லை என்று சொல்லும், பார்க்காததை பார்த்ததாக சொல்லும். நாமும் வேண்டுமானால் பொய் சொல்லும். ஆனால் எந்த மனிதனுடைய உள்ளமும் பொய் சொல்லார். மனசாட்சி சொல்லுங்க, மனசாட்சி பொய்யே சொல்லாது. அல்லாஹ் அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறான், நான் கதபல் ஃபுஆது மா ரஆ. எந்த மனிதனுடைய உள்ளமும் தன் கண்டதை பற்றி பொய்யே சொல்லார். நாமும் வேண்டுமானால் பொய் சொல்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தித்த பிறகு எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அறிவித்தான் என்பதை பற்றியும், தாம் கண்ட காட்சிகளை பற்றியும் மக்களிடத்திலிருந்து சொன்னார்களே, அது எதிலையும் பொய் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உள்ளம் கண்டதை சொன்னார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டார்கள். அப்போதுதான் ஹஜ்ரத் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த இடையிலே இந்த தொழுகையினுடைய பாக்கியத்தை எல்லாம் அது நீண்ட வரலாறு 50 வருடங்களாக இருந்து சந்தஞ்சனமான நபிமார்களுடைய யோசனைகளை குறைக்க வேண்டி 5 வருடங்களாக மாற்றப்பட்டது என்பதை நமக்கு தெரிந்த விஷயம். தொழுகை கடமையான புனிதமான நாள். அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு கடமையாக இந்த தொழுகையினுடைய கடமையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். எந்த மதத்தவரும் இந்த மாதிரி ஒரு அமலை, இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய மாட்டார். விரதம் இருப்பார்கள், நம்ம நோன்பு இருக்கிற மாதிரி. நம்ம ஹஜ்ஜுக்கு யாத்திரை போற மாதிரி போவார்கள், யாத்திரை போவார்கள். தர்மம் நாம செய்யற மாதிரி அவர்களும் செய்வார்கள். தொழுகையினுடைய முறை வந்து முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு வித்தியாசமான டிஃபரண்டான ஒரு அமல். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் தன்னுடைய நெத்தியை நிலத்தில் தவிர்க்க வேண்டும். அவருடைய அகம்பாவம் எல்லாம் அழிக்க வேண்டும். நெத்தியை நிலத்தில் பதித்து அல்லாஹ் அவருடைய அடிமை, அல்லாஹ் அவருக்கு முன்னாலே நான் ஒன்றுமே இல்லை என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அற்புதமான ஒரு அமலாக இந்த கொள்கை அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி ஒரு கடமை எல்லாம் உண்டாத காரணத்தினால்தான் நன்றி செலுத்தக்கூடிய வகையிலே இந்த மாதிரி இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இது ஒரு நினைவு தினம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சியினுடைய நினைவு தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமையை பெற்றுக்கொண்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்தை வந்து விடுகிறார். போய் வந்த நேரத்தை பற்றி சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு தான், உண்மையில் நடந்ததல்ல, உதாரணத்திற்கு சொல்வார்கள். படுக்கையினுடைய சூடு தெரிவதற்கு திரும்ப வந்தார்கள். படுத்திருந்தார்களே, படுத்துட்டு பெண்கள் நடத்தி சொன்ன ஒரு கதகலமாக சூடு தெரியுமே, அந்த சூடு தனிவதற்கு திரும்ப வந்து விட்டார்கள். வீட்டினுடைய தாழ்பாவனுடைய அசைவு நிற்பதற்கு திரும்ப வந்து விட்டார்கள். கூட்டி விட்டு லேசான ஆட்டம் வருது. அந்த ஆட்டம் நிற்பதற்கு திரும்ப வந்து விட்டார்கள் என்று உதாரணம் சொல்லுவார். அவ்வளவு வீக்காக நடந்த ஒரு பெயர் இந்த மேலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். தன்னுடைய உள்துவிட்ட சகோதரி உம்முஹானி அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு படுக்கைக்கு வந்து விட்டார். காலையில் எழுந்த மாத்திரத்தில் காபத்துல்லாஹ்வுக்கு போக வேண்டும். அம்மையார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய சட்டையை பிடித்து இழுத்தார்கள். காபத்துல்லாஹ்வுக்கு போங்க, ராத்திரி போயிட்டு வந்து செய்தியெல்லாம் சொல்லிக்காதீங்க, யாரும் நம்ப மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே உம்முஹானி அம்மையார் பெண்களுக்கே உரித்தான அந்த ஒரு பலவீனத்தை வெளிப்படுத்துகிறார். ஆயிரம் சொல்லலாம் அவர்கள் அதுக்காக படைக்கப்பட்டவர்கள்.
பிரச்சாரத்துக்காக வேண்டிய வாழ்க்கை அவங்க எப்படி வாய்ப்பு இருக்க முடியும்? ஏற்றுக்கலாம் ஏற்றுக்கல, நம்மள அதை பற்றி பிரச்சனை இல்லை. நடந்த விஷயத்தை சொல்லி விடுவோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாஹ்வுக்கு போகிறார். அங்கே காபத்துல்லாஹ்விலே வழக்கமான கூட்டம் கூடியிருக்கிறது. அபூஜஹல், அபூ லஹப், ஷைபா, உத்பா, பல எதிரிகள் எல்லாம் குழுமிருக்கக்கூடிய பகுதி. அங்கே சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த விஷயத்தை சொல்கிறார். எல்லாரும் கேள்விப்பட்டு கேலியும் கிண்டலுமாக கையாண்டியமாக அதை நம்ப வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அதில் பொய்யெழுத்து இருக்காது என்பதை உறுதியாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. அதனால அவங்களுக்கு சித்தீக் பேர், உண்மைப்படுத்துபவர், எதையும் உண்மையாக உண்மை என்று நம்பிக்கொள்பவர். அவங்க வந்து இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாத்திரத்திலே அந்த உள்ள அறிவுஜீவிகள் சில பேர் கேட்கிறாங்க, நஹனு நத்ரிபு அக்பாதல் இப்லி ஷஹர். ஒருவர் சொல்லுகிறார், நஹனு நத்ரிபு அக்பாதல் இப்லி ஷஹர். பைத்துல் முகத்தஸுக்கு போறேன்னு சொல்றீங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போறேன்னு சொல்றீங்க. ஒரே இரவுல நாங்கள் ஒட்டக பயணத்தை மேற்கொண்டால் கூட ஒரு மாதம் ஆகும். ஒட்டக பயணத்தை மேற்கொண்டால் கூட ஒரு மாத காலத்தை தாண்டி நாங்கள் பயணம் செய்தால் அந்த ஊரை அடையாது. நீங்க ஒரு இரவுல போயிட்டு வந்ததா சொல்றீங்களே, எப்படி நம்புறது? அங்க பைத்துல் முகத்தஸுடைய அந்த காட்சிகளை எங்களுக்கு அதை பார்த்தீர்களா, எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை மூடிக்கொண்டு இந்த பைத்துல் முகத்தஸுடைய அந்த அழகான கட்டமைப்பை அப்படியே விவரிக்கிறார். தலைவாசலும் நிறைவாசலும் இப்படி இருக்கும், மின்பரும் மெஹராபும் இப்படி இருக்கும், அதில் உள்ள இத்தனை தூண்கள் இருக்கும், பக்கவாட்டிலே இத்தனை வாசல்கள் இருக்கும், இன்னென்ன இடத்துல இன்னென்ன அடையாளங்கள் இருக்கும் என்று அழகாக அப்படியே விவரிக்கிறார். அப்படியே மூக்கில விரல வச்சுட்டு அப்படியே ஆண்டு வாயை போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், பைத்துல் முகத்தஸை பற்றி கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் அப்படியே அழகா சொல்றாரே முகமது நபி என்று ஆச்சரியப்பட்டு பார்த்துக் கொண்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதோடு நிக்கல. இது முதல் பாயிண்ட். அங்க உள்ள அங்க அடையாளங்களை எல்லாம் சொல்றது முதல் பாயிண்ட். இரண்டாவது சொல்லுகிறார்கள், அந்த குறைஷிய மக்களிடத்திலே நான் திரும்ப வருகிற வழியிலே ரவுஹா என்ற இடத்திலே நம்ம ஊரில் இருந்து வியாபாரத்துக்காக போன வியாபார கூட்டம் ஒன்று நம்முடைய ஒட்டகத்தை காணாமல் போக்கிவிட்டு காணாமலாக்கிவிட்டு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருந்த அந்த ரவுஹா என்ற இடத்திலிருந்து நம்ம ஊருக்கு நாளை மறுதினம் வந்து சேருவார்கள் என்று அங்கே அந்த காட்சியை சொல்லுகிறார். இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆச்சரியம் மக்காவாசிகள். நேர்ல பார்த்த மாதிரி சொல்றாரு, இது உண்மையான பார்ப்போம். நாளை மறுநாள் பார்த்தால் மக்காவாசிகள் பிரயாண கூட்டம் வந்து சேருது. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, ரவுஹா என்ற இடத்துல ஒட்டகத்தை காணாம கூட தேடிட்டு இருந்தீங்களா? ஆமா, தேடிக்கிட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது ஆதாரமாக என்று சொல்லுகிறார். நாம் போயிட்டு வந்ததுக்கு இரண்டாவது ஆதாரம். இவ்வளவெல்லாம் நடந்து கூட நம்பியவர்கள் தான் நம்பினார்கள், எல்லோரும் நம்பவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பயணத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையிலே மாறுதலை உருவாக்கினார். பல மக்கள் இவர்களை அரைமறைமாக நம்பியிருந்தவர்கள் எல்லாம் இவர்கள் மீது ஒரு நம்பிக்கை குறைத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். முகமது இவ்வளவு பெரிய பொய் சொல்றார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர் கண்ட காட்சியை அவருடைய உள்ளம் பொய் சொல்லாதுப்பா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அவருடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை பொய்யாக இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை சிலர் நம்ப மறுத்தார்கள், சிலர் ஏற்றுக்கொண்டார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மக்களே பலர் இந்த மேராஜ் பயணத்தை பற்றி சொல்லும் போது அந்த காலத்துல மேராஜ் போயிட்டு வந்தாங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அதை போது சந்திர மண்டலத்துக்கு போறதெல்லாம் கண்டுபிடிச்சான் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம அறிவியல் காரணத்தை இதற்கு கற்பிக்க கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் பயணம் போயிட்டு வந்ததை விட சயின்ஸை அறிவியல் காரணத்தை சொல்லவே கூடாது.
நம்முடைய ஈமானை பலவீனப்படுத்திவிடும். இஸ்லாமிய கொள்கை என்ன தெரியுமா? வானம், பூமி, சூரியன், சந்திரன், மலைகள், ஆகாயங்கள் எல்லாமே மனிதனுக்கு சேவகம் செய்வதற்காக படைக்கப்பட்டவை. மனிதனுக்கு பயன்படுத்துவதற்காக படைக்கப்பட்டவை என்பதுதான் இஸ்லாமிய கொள்கை. வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், மலைகள், ஆகாயங்களாக இருக்கட்டும், எல்லாமே மனிதனுக்கு சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவை. இதுதான் இஸ்லாமிய கொள்கை, நம்முடைய அகீதா. எந்த பொருளை விட மனிதனை விட எந்த பொருள் உயர்ந்ததல்ல. மனிதனை விட சூரியனோ, சந்திரனோ, மலைகளோ, ஆகாயங்களோ உயர்ந்ததல்ல, ஒஸ்தியானதல்ல. எல்லாவற்றையும் விட மனிதன் தான் உயர்ந்தது. கவர்னா மணியாக ஆளுடைய மனிதனை எல்லா வகையை விட, எல்லா வஸ்துக்களை விட நாம் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்றாங்க. அதனால இதுக்கு அறிவியல் காரணம் சொல்லக்கூடாது. நபிகள் சொல்லாங்க அவர்கள் நேராட்சி போயிட்டு வந்ததுனாலதான் பிற்காலத்தில் சந்திரமண்டலத்தெல்லாம் போறதுக்கு கண்டுபிடிச்சான். வானியல் ஆராய்ச்சிகள்லாம் மனிதனை இறக்கலாம் என்று நம்ம அறிவியல் காரணத்தை சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோக்கத்திற்காக அவர்களை அழைக்கவில்லை. தொழுகையை கடமையாக்கலாம், வாழ்வியல் தத்துவங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்தான். அதற்குத்தான் அவர்களை அழைத்தானே தவிர சயின்டிபிக்காக அறிவியல் காரணங்களை நாம் கற்பிக்கும் போது நம்முடைய ஈமான் பலவீனப்பட்டது. அதான் இஸ்லாமிய கொள்கை என்ன என்பது, மனிதனை விட உயர்ந்த வஸ்துக்கள் எதுவும் இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா 7 வானங்களை கடந்து அத்தனை மண்டலங்களை, கோலங்களை கடந்து அவர்களை அழைத்தான் என்றால் எல்லாமே அவர்களுக்கு கீழே தான். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், மனிதனை விட தாழ்வானதான், கீழே உள்ளதுதான். மனிதனுக்கு சேவகம் செய்வதற்கு, சேவை செய்வதற்காக படைக்கப்பட்டவை தான். ஒரு காலத்தில் இருந்தது அறிவியல் வளர்ந்த படிப்பறிவுகள் நிறைந்த ஐரோப்பா கண்டத்தில் கூட சூரியன் சந்திரனை எல்லாம் பூஜித்துக் கொண்டிருந்தார். சூரியனையும் சந்திரனையும் பூஜை செய்வார்கள். அந்த மாதிரி ஒரு அறிவியல் வளர்ந்த நாட்டிலே கூட பல பழக்கம் இருந்தது. ஒரு காலத்தில் இஸ்லாமியர்கள் சூரியனை பூஜிக்க மாட்டார்கள், சந்திரனை பூஜிக்க மாட்டார்கள். சூரியன் நமஸ்காரம் செய்யறாங்க, அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. ஏன்னா மனிதனுக்காக படைக்கப்பட்டவை, அதை தவிர மனிதனை விட உயர்ந்ததல்ல. மலைகள், ஆகாயங்கள்லாம் இருக்குது, மனுஷனுக்கு சேவை செய்வதற்காக பயன்படுவதற்காக படைக்கப்பட்டவை. கடலை கடவுளா நினைச்சீங்க, கடல் பாருங்க, தண்ணி நிறைந்த கடல், சமுத்திரம். அந்த கடலை எல்லாம் கடவுளா நினைச்சா அந்த கப்பல் விட மாட்டான் மனுஷன். கடவுளுக்கு மேல எப்படி கப்பல் விடுவது, அதை எப்படி அசிங்கப்படுத்துறது அறிவியலை வளர விட மாட்டான். எவ்வளவு பெரிய படைப்பு நாம மனிதனை விட உயர்ந்தது அல்ல, மனிதனுக்கு கீழே உள்ளது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேராஜ் பயணத்தை மேற்கொண்டதற்கு அறிவியல் காரணம் சொல்லக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழைத்து தொழுகையை கடமையாக்கியது மட்டுமல்லாமல் வாழ்வியல் தத்துவங்களை போதித்தான். அவுஹா இலா ரப்பிஹி மா அவுஹா, சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொன்னான். அதற்கு சில ஆயத்துகளை உதாரணமாக சொல்வார்கள். வதலாரபுக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில்வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு, பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள், உற்றார் உறவினர்களை கவனியுங்கள், அக்கம் பக்கக்காரர்களோடு அரவணைத்து இருங்கள் என்று எல்லா வாழ்வியல் தத்துவங்களையும் போதித்தான் என்பதாக வியாக்கியானர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த மேராஜ் பயணம் என்பது நாம் நினைப்பது போல அறிவியல் காரணத்துக்காக நடந்தவை அல்ல. ஆனால் சுருக்கமாக சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்கமா நகரத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு பைத்துல் முகத்தஸுக்கு சென்று அங்கிருந்து மேராஜ் வாகனத்தின் மூலமாக அவர்கள் சிதறத்துல் முன்தஹா என்ற இடத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய தரிசனத்தை பெறும்போது அவர்கள் அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதிலாக சலாமை பொழிந்தான். அது எல்லா நல்லடியார்கள் மீதும் பொழியட்டுமாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்கள். அதன் பின்புதான் அவர்களுக்கு தொழுகை கடமையை விதித்து அவர்களுக்கு வாழ்வியல் தத்துவங்களையும் சொல்லிக் கொடுத்து அனுப்பினான் என்பதுதான் ஒரு வரலாற்று சுருக்கமாக இருக்கும். அந்த மாதிரி வந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
வருடத்திற்கு பிறகுதான் மக்கமா நகரத்தை முடித்துக் கொண்டு மதியமா நகரத்துக்கு ஹிஜ்ரத் என்று சொல்லக்கூடிய பயணம் புறப்படுகிறார். தான் வாழ்ந்த ஊரிலே சொந்த பூமியிலே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்ட காரணத்தினால், கடுமையான எதிர்ப்புகள் அதிகமாக இருந்த காரணத்தினால் ஊரை காலி செய்து கொண்டு எந்த ஊரிலே போனால் மார்க்க பிரச்சாரம் செய்ய முடியுமோ அந்த ஊருக்கு போய் செட்டில் ஆகிவிட்டார். அலந்தக்கும் அருமுல்லாஹி வாசிஹா ஃபத்துஹாஜிரு ஃபீஹா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். ஒரு ஊர்ல மார்க்க பிரச்சாரம் செய்ய முடியல, எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, தொல்லைகள் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய நிலப்பரப்பு விசாலமானது, நீங்கள் அந்த ஊருக்கு சென்று அங்கே சென்று பிரச்சாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்லக்கூடிய அந்த பயணத்தை மேற்கொண்டார். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மேராஜ் பயணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த அருமையான படிப்பனை பாடம் என்பது சில தத்துவங்களை சொல்லி காட்டுகின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்றுதான் நபி மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை வெளிப்படுத்துகிறார்கள், விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், கால லன் தரானி, என்னை நீங்கள் பார்க்க முடியாது, என்னை நீங்கள் பார்க்க முடியாது என்று பெருமானாரை போன்றே ஒரு நபி மூஸா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டிருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அவர்களை அழைத்து அந்த தரிசனத்தை கொடுக்கலாம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அப்படிப்பட்ட ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்கள் நெஞ்சை பிளந்து ஜம்சம் நீரால் கழுகி சுத்தப்படுத்தி அவர்களுக்கு அந்த ஆற்றலை ஊட்டப்பட்டது. நமக்கு தெரியும், கண் பார்வை சரியில்லை என்று மருத்துவரிடத்தில் போனால் கண்ணாடியை போட்டு காமிப்பார், இந்த பவர் சரியா இருக்கா, இந்த பவர் சரியா இருக்கா. கண்ணாடி போட்ட மாத்திரத்திலே தெரியாத எழுத்துக்கள் தெரியாது, சிறிய எழுத்துக்கள் பெருசாக தெரியும். ஏற்கனவே பார்வை இல்லாமல் இல்லை, பார்வை இருந்தது. ஆனால் இந்த லென்ஸை மாற்றிய பிறகு அவருக்கு பளிச்சென்று தெரிய ஆரம்பிக்கிறது. அந்த மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய ஆற்றலை ஊட்டப்பட்டார்கள். தெரியாத பார்க்காத விஷயத்தை பார்க்குமாக செய்யப்பட்டார்கள். அதனால் அவர்களுக்கு அது சாத்தியமானது. இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக புனிதமிக்க மேராஜ் இரவிலே இந்த வரலாற்றை மட்டும் சுருக்கமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு அறிவியல் காரணங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஈமானை பலப்படுத்தக்கூடிய ஒரு நடப்பு இந்த நிகழ்ச்சி, பெருமானாருடைய வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ச்சி. இதற்காக நாம் வெட்கப்படவோ கூச்சப்படவோ தேவையில்லை. யாரும் நம்புவார்களோ நம்ப மாட்டார்களோ, ஏற்பார்களோ ஏற்க மாட்டார்களோ, இதே 2 கட்டாமதை தான் அன்றைக்கு பெருமானாரிடத்திலே இருந்தது. ஆனால் அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை மாறுதல் உண்டானது. சமுதாயத்தார் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட நிகழ்ச்சி என்பது மேலாஜத்துக்கு பிறகுதான் நடந்தது என்பதை புரிந்து கொள்ளலாம். அடிப்படையான சில சோகமான நிர்பந்தமான சூழ்நிலைகள் காரணத்தினால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேராஜ் பயணத்தை அதிகமாக 27 வருகிறான். நான் ஆரம்பத்தை சொல்லி காண்பித்தேன். பெருமானாருக்கு பக்கபலமாக அபூ தாலிப் அவருடைய வஃபாத்து, அவருடைய மூத்த முதல் கன்னியான கதீஜா நாயகியுடைய வஃபாத்து, தாய்ஃப் நகர மக்கள் எல்லாம் கல்லாநிலத்தை வருத்தியது. ஒரே வருடத்தில் அடுத்தடுத்து சோதனை மேல் சோதனை வந்த காரணத்தினால் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் நேரில் அழைத்து ஆறுதல் படுத்தி இப்படிப்பட்ட கடமைகளை நமக்கு அருளினால் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லாஹ் ரஹ்மான் அவருடைய அந்த புனிதமான பயணத்தின் பரக்கத்தினால் நமக்கெல்லாம் நீண்ட ஆயுளையும் நெறிந்த செல்வத்தையும் குற்றாத நலத்தையும் குறையில்லாத வாழ்வையும் எல்லாம் தந்தருள்வானாக. ஈமானுடையவர்களாக அல்லாஹ் தஆலாவை வாழ்க்கை செய்வானாக. இஸ்லாத்தோடு வாழக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. எல்லாமே செலுத்திமிக்க வழக்கத்திலே கற்களாக ஆக்கி வைப்பானாக என்று கேட்டுப்படுத்திக் கொள்கிறேன். வாக்கு தகவலான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரம் நம்முடைய கண்ணியமிக்க ஹஜ்ரத் பெருந்தகை அவர்கள் மிக ஆழமான மிக விளக்கமான செய்திகளை எல்லாம் மத்தியிலே பகிர்ந்தார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவர்களின் மூலமாக விளக்கங்கள் பெற்று அதன் அடிப்படையில் வாழக்கூடிய நசீபை
நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. அவர்களுக்காக வேண்டி, அவருடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் எல்லோரும் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் நீண்ட நாள் இந்த உலகத்திலே வாழ்ந்து தீனுடைய சேவைகளை மென்மேலும் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்ற துவாவோடு இப்பொழுது ராத்திக்குரிய மஜ்லிஸ் நடைபெற இருக்கின்றது. அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும்.